மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, இதற்காக தொடர்ந்து நம்முடைய கொள்கையாகவே மருத்துவர் ஐயா நமக்கு அதை பயிற்சி கொடுத்திருக்கிறார். அதை பற்றி மட்டும் நம்ம எத்தனையோ மேடைகள்ல பேசியிருப்போம். வேற யாருமே அதை பேச தயங்கிய போது கூட தைரியமாக போதை ஒழிப்பு, மது ஒழிப்பை பற்றி பேசிய கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை நடத்தி இந்தியா முழுக்க நெடுஞ்சாலை ஓரம் உள்ள மதுக்கடைகள் மூடப்பட்டன. தமிழ்நாட்டில் 3000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள், தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இருக்க மதுக்கடைகள் மூடப்பட்டன. இதை கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்ட தமிழக அரசும் முதல்ல ஒரு 717 மதுக்கடைகளை மூடியிருக்கிறார்கள். இது வேற யாராலையுமே செய்திருக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி செய்த தொடர் அழுத்தம், தொடர் போராட்டம், இத பத்தி எத்தனையோ மேடைகள்ல பேசி நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். அதனாலதான் இதை கொண்டு வந்தாங்க. வேற யாருமே இதை பேச தயங்கினாங்க. ஏன்னா ஓட்டு போயிடும், வாக்குகள் கிடைக்காது, மேடையில் அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லி நம்மளை தடுத்தவங்க தான் அதிகம். ஆனாலும் விடாப்பிடியாக கொள்கையில மிக தீவிரமான பற்றோடு அதை பத்தி நம்ம பேசி தான் இன்றைக்கு மதுக்கடைகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, அதை மூடனாதான் நம்ம மகளிருக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு ஏற்படும் என்ற விஷயத்த நம்மளால கொடுக்க முடிஞ்சுது. இதெல்லாம் செய்ததுனால பெண்களுக்கு ஒரு கொஞ்சமாவது நிம்மதி. இப்ப பாத்தீங்கன்னா அதை பற்றி நாம மதுக்கடைகள் மூடியது மட்டும் இல்லாம சந்து கடைகளும் பல இடங்கள்ல மூடி இருக்கிறாங்க. இதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனை தான். இதனால பெண்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பற்றி எந்த ஒரு கட்சியிலுமே பேசியே இருக்க மாட்டாங்க. ஆனா 20 வருடங்களாக காவிரி காப்போம், அப்புறம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்போம், இப்படி எத்தனையோ விஷயங்களை பற்றி சுற்றுச்சூழலுக்காக பசுமை தாயகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அப்பெல்லாம் நம்மள திட்டுவாங்க, என்ன எதை கொண்டு வந்தாலும் இவங்க வேணான்னு சொல்றாங்களே, இதெல்லாம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், இதெல்லாம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகள் சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மேகேதாட்டு அணை தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தை தீர்மானமா எத்தனையோ அரசாங்கங்கள் போட்டிருப்பாங்க. ஆனா அதை பத்தி மக்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா இன்றைக்கு மேகேதாட்டு அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் என்ற அந்த உண்மையை உறக்க சொல்லிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னா மேகேதாட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானமா தான் அது சட்டமன்றத்தில் இருக்கும். ஆனா மக்கள் மனசுல போய் அது பதிஞ்சிருக்காது. இன்றைக்கு அதை பதிய வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் போராட்டங்கள், நடைபயணங்கள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள். இதை பத்தி எத்தனையோ நாம இன்றைக்கு பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி அவர்கள் அதை 3 நிமிஷம் வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க, ரீல்ஸ். அது எத்தனையோ பேர் அதை பொதுமக்கள் பார்த்து அதுக்கு லைக் எல்லாம் போடுறாங்க, போட்டுட்டு ஆமா கண்டிப்பா உண்மைதான். அதே போல பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கும் பொதுமக்கள் ஆதரவு அவ்வளோ அதிகமாக இருக்கிறது. இல்லைன்னா இளைஞர்களா அதை ரீட்வீட் பண்றதோ, ஷேர் பண்றதோ, லைக் பண்றதோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிடித்து இருக்கிறது, ஆமா இது உண்மை என்று நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் கடின உழைப்புக்கு கிடைத்த பரிசு தான் அது. அதை என்னைக்காவது ஒரு வேணா மீடியாக்கள்லாம் இல்ல, இப்போ பாத்தீங்கன்னா அதை நிறைய தொலைக்காட்சிகளோ பத்திரிகைகளோ பெரிய செய்தியாகலாம் அவங்க அதை போடுறதுக்கு அன்னைக்கு தவறி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல அதை மிகப்பெரிய செய்தியாக மக்களிடையே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வு, போதை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு, சமூக நீதி பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற